என் சொந்தங்கள் அனைவருக்கும் கதை பெட்டகத்தின் வணக்கங்களுடன் வாழ்த்துகள். கதை 1. முன்னொரு காலத்தில் அரசர் ஒருவர் ஒரு நாட்டை ஆண்டு வந்தார். அவர் நீதியும் நேர்மையும் கொண்டவர், அன்பும் அருளும் நிறைந்தவர். ஒரு சமயம் அவர் காட்டுக்கு வேட்டையாடச் சென்றார். வழியில் வயதான விறகுவெட்டி ஒருவர் தலையில் விறகுகளை சுமந்தபடியே வந்தார். அரசர் விறகுவெட்டியை பார்த்ததும் தள்ளாத வயதில் இப்படி விறகு சுமந்து கஷ்டப்படுகிறார் என்று வருந்தினார். பிறகு விறகு வெட்டியை பார்த்து, ஐயா, உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா? இந்த வயதிலும் இப்படி பாடுபடுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு விறகு வெட்டி அரசனை பார்த்து, அரசே, எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இப்போது என்னுடன் இல்லை. அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களின் பேச்சை கேட்டு தனிக்குடித்தனம் போய்விட்டார்கள். இப்போது வீட்டில் நானும் என் மனைவியும் மட்டும்தான் இருக்கிறோம். அதனால்தான் இப்படி உழைக்க வேண்டியுள்ளது என்று சொன்னார். இதை கேட்டதும் அரசர் அந்த விறகுவெட்டியின் துன்பத்தை போக்குவதற்கு தன் நாட்டில் உள்ள சந்தனக்காட்டின் ஒரு பகுதியை அவருக்கு தானமாக வழங்கினார். இதனால் விறகு வெட்டி பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். விறகு வெட்டிக்கு தன்னுடைய சந்தனக்காட்டை நன்கொடையாக கொடுத்ததில் அரசருக்கும் மிக்க மகிழ்ச்சி. ஏனெனில் அவர் சந்தன மரங்களை வெட்டி விற்பார். ஒவ்வொரு மரமும் 1,00,000 விலை பெறும். அதைக் கொண்டு வீடு, நிலம் என்று வசதியெல்லாம் பெற்று சுகமாக இருப்பார் என்று அரசர் எண்ணினார். அரசர் நினைத்தபடியே விறகு வெட்டியும் நடந்து கொண்டார். ஆண்டுகள் பல கடந்தன. அரசர் வழக்கம்போல் வேட்டைக்குச் செல்கையில் எதிரே வயதான பெரிய செல்வந்தர் ஒருவர் வருவதைக் கண்டார். மக்கள் அனைவரும் அவருக்கு மரியாதை அளித்தனர். அரசர் அந்த பெரியவரை தனது அரண்மனைக்கு அழைத்து வருமாறு காவலர்களை அனுப்பினார். அந்த பெரியவரும் அரசருக்கு கட்டுப்பட்டு பெரிதும் மகிழ்ந்து அரசர் முன் வந்து நின்றார். அரசர் அந்த பெரியவரை பார்த்து, ஐயா, பெரியவரே, நீங்கள் யார்? உங்களுக்கு இந்த நாட்டு மக்கள் பெரிதும் மரியாதை கொடுக்கிறார்களே, அதற்கு என்ன காரணம் என்று கேட்டார். உடனே அந்த பெரியவர் அரசரை பார்த்து, அரசே, என்னை தெரியவில்லையா? பல ஆண்டுகளுக்கு முன் உங்களிடம் அறிமுகமான விறகுவெட்டி நான்தான். ஏழ்மையில் வாழ்வதைக் கண்டு சந்தனக்காட்டை எனக்கு தானமாக வழங்கினீர்கள். நான் அந்த மரங்களை வெட்டி நல்ல விலைக்கு விற்று பெரும் பணக்காரன் ஆனேன் என்றார். அரசருக்கு பெரும் மகிழ்ச்சி. பிறகு அவர் அந்த பெரியவரை பார்த்து, மக்கள் உங்களை பெரிதும் மதிப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், அரசே, எனக்கு கிடைத்த பெரும் பணத்தில் நான் பல ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து உள்ளேன். சிலர் சொந்த தொழில் தொடங்க பணம் கொடுத்து உதவியுள்ளேன். அதனால்தான் மக்கள் என்மேல் பேரன்பு செலுத்துகிறார்கள் என்றார். அரசர் தான் செய்த தியாகம் எப்படி எல்லாம் நன்மைகளை விளைவிக்கிறது என்று எண்ணி மனதிற்குள் மகிழ்ந்தார். நீதி தானம் செய்வது சிறந்தது. நாம் தானம் அளிப்பதால் பலரும் பயன் பெறுகிறார்கள். எனவே அனைவரும் தானம் செய்வது நற்பண்பை வளர்க்கும் நல்ல வழியாகும். கதை 2. முன்னொரு காலத்தில் மிகப்பெரிய பேரரசர் ஒருவருக்கு சீன நாட்டு அறிஞர் ஒருவர் 2 பஞ்சவர்ண கிளிகளை பரிசளித்தார். பஞ்சவர்ண கிளியை அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதுவர் என்பதால் பேரரசர் அகமகிழ்ந்து தனது நாட்டின் பறவைகள் பயிற்சியாளரை அழைத்து இவற்றை நல்ல முறையில் பராமரித்து பழக்கப்படுத்தி பறப்பதற்கு பயிற்சியளியுங்கள் என்று கட்டளையிட்டார். மாதங்கள் உருண்டோடின. பறவைகள் எப்படி வளர்க்கின்றன, நன்றாக பறக்கின்றனவா என்று தெரிந்து கொள்ள பயிற்சியாளரை அழைத்தார் பேரரசர். அரசே, 2 பறவைகளில் ஒன்று நன்றாக பறக்க கற்றுக்கொண்டுவிட்டது. மற்றொன்று எவ்வளவோ முயற்சித்தும் அது அமர்ந்திருக்கும் கிளையை விட்டு நகர மறுக்கிறது என்று கூறினார் பயிற்சியாளர். உடனே பேரரசர் தனது நாட்டில் உள்ள புகழ்பெற்ற கால்நடை மருத்துவர்களையும் பறவையியல் நிபுணர்களையும் அழைத்து, பறவைக்கு என்ன ஆயிற்று, அது ஏன் பறக்க மறுக்கிறது என்று ஆராயுமாறு கட்டளையிட்டார். அவர்களும் அதை முற்றிலும் பரிசோதித்துவிட்டு, இந்த பறவையிடம் எந்த குறையுமில்லை, ஆனால் அது ஏன் பறக்க மறுக்கிறது என்று புரியவில்லை அரசே என்றனர். அப்போது பேரரசர், இதற்கு என்ன ஆயிற்று, ஏன் பறக்க மறுக்கிறது என்று தெரியவில்லையே,
நாட்டுப்புறத்தில் உள்ள வயலில் வேலை செய்யும் விவசாயிகள் அல்லது மூத்த குடிமக்கள் எவரையேனும் அணுகி இது பற்றி கேட்க வேண்டும். அவர்களுக்கு ஒருவேளை இது பறக்க மறுப்பதன் காரணம் தெரிந்திருக்கலாம் என்று யோசித்தார். உடனே காவலர்களை அழைத்து நாட்டுப்புறத்திற்கு போய் யாரேனும் ஒரு மூத்த விவசாயி ஒருவரை அழைத்து வாருங்களென்று கட்டளையிட்டார் பேரரசர். அடுத்த நாள் காலையில் கண்விழிக்கும்போது அந்த பஞ்சவர்ண கிளி மரத்தை சுற்றி அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருப்பதை பார்த்தார். பேரரசருக்கு ஒரே மகிழ்ச்சி. இந்த அற்புதத்தைச் செய்தவரை உடனே அழைத்து வாருங்களென்றார். அந்த விவசாயி பேரரசர் முன்பு வந்து பணிந்து நின்றார். எல்லாரும் முயற்சி செய்து தோற்றுவிட்ட நிலையில் நீங்கள் மட்டும் கிளியை எப்படி பறக்கச் செய்தீர்கள் என பேரரசர் கேட்டார். பேரரசரை வணங்கியபடியே விவசாயி சொன்னார், அது ரொம்ப சுலபமான காரியம் அரசே. மரத்தில் ஏறி அந்த பறவை உட்கார்ந்திருந்த கிளையை நான் வெட்டிவிட்டேன், வேறொன்றுமில்லை என்றார் அந்த விவசாயி. நீதி. இறைவனும் சில சமயம் அந்த விவசாயி போலதான் நாம் நமது சக்தியை உணரச் செய்ய வேண்டி நாம் அமர்ந்திருக்கும் கிளையை வெட்டிவிடுவார். அது நமது நன்மைக்கே. கதை 3. தவறிழைத்த அரசனொருவனைச் சினங்கொண்ட முனிவர் ஒருவர். நீ நாளையே பன்றியாகிச் சாக்கடையருகே திரியக்கடவாய் என்று சபித்துவிட்டார். பன்றியாக மாறிவிடும் கேவலத்தை விரும்பாத அரசன் தன் மகனை அழைத்து, நான் நாளை பன்றியாக மாறிய மறுகணமே என்னை வாளால் வெட்டிக் கொன்றுவிடு என்று கேட்டுக்கொண்டார். எதிர்பார்த்தபடியே மறுநாள் காலையில் அரசர் பன்றியாக மாறினார். மகன் சோகத்துடன் பன்றியான தன் தந்தையை வெட்ட வாளை எடுக்கும்போது, மகனே பொறு, இன்னும் ஒரு மாதம் பன்றி வாழ்க்கை எப்படியிருக்கிறது என்று பார்த்துவிட்டு சாகிறேன். அடுத்த மாதம் இதே நாளில் என்னை கொன்று விடு என்று பன்றியான அரசர் கூறினார். பன்றி வாழ்க்கையில் பன்றியான அரசர் ஒரு பெண் துணையை தேடிக்கொண்டார். பெண் பன்றி கர்ப்பமானது. ஒரு மாதம் கழித்து மகன் மீண்டும் தந்தையை கொல்ல வந்தபோது, மகனே, இப்போது நான் இறந்தால் கர்ப்பமாகியுள்ள என் மனைவி ஆதரவற்று விடுவாள். குட்டிகள் பிறந்த பின் அடுத்த மாதம் இதே நாளில் என்னை கொன்றுவிடு என்று பன்றியான அரசர் கூறினார். மீண்டும் ஒரு மாதம் கழித்து மகன் தந்தையை அவருடைய கட்டளைப்படி தந்தையின் அருவருப்பான வாழ்க்கையை முடிவு கட்ட வந்தபோது, மகனே, இந்த கேவலமான வாழ்க்கை எனக்கு இப்போது பழகிவிட்டது. சாக்கடை ஓரத்தில் சமாளித்து வாழவும் பழகிவிட்டேன். மனைவி, குட்டிகள் என்ற பந்தமும் பொறுப்பும் எனக்கு இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கிவிட்டது. இனி இப்படியே இருக்க விரும்புகிறேன். என்னை இனி இப்படியே வாழ விடு. எந்த துன்பம் வந்தாலும் பழகிக்கொண்டு நீயும் உன் வாழ்வில் மகிழ்வாக இருக்க கற்றுக்கொள் என்று பன்றியான அரசர் தன் மகனுக்கு அறிவுறுத்தினார். கதை 4. முன்னொரு காலத்தில் கடற்கரை அருகில் உள்ள ஒரு சிற்றூரில் ஒரு பெண் இருந்தாள். அவள் மிகவும் அழகானவள். அவள் அழகில் மயங்கிய பல வாலிபர்கள் அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்பி அவளை பின்தொடர்ந்து சென்றனர். ஆனால் அந்த பெண் தன் அழகினால் கர்வம் கொண்டு எவன் சிறந்த மனிதனோ அவனையே நான் மணப்பேன் என்று உறுதி செய்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் குதிரை மீது சவாரி செய்து ஒரு இளவரசன் எதிரே வந்தான். அவனை பார்த்ததும் இவனே சிறந்த மனிதன் என்று எண்ணி மகிழ்ச்சியுடன் நின்றாள் அந்த பெண். அந்த நேரத்தில் ஒரு துறவி அங்கே வந்தார். உடனே இளவரசன் குதிரையிலிருந்து இறங்கி துறவியை மரியாதையுடன் வணங்கினான். அதை பார்த்த அந்த பெண் இளவரசனை விட துறவியே சிறந்தவரென்றெண்ணி துறவியை பின்தொடர்ந்து சென்றாள். சிறிது தூரம் சென்றபின் ஒரு மரத்தடியில் இருந்த சிவலிங்கத்தை துறவி வணங்கினார். அதை பார்த்தவுடன் துறவியை விட சிவலிங்கமே சிறந்தது என்று எண்ணினாள் அவள். அதற்குள் ஒரு நாய் ஓடிவந்து அந்த சிவலிங்கத்தின் மீது தாவி சென்றது. அதை பார்த்தவுடன் சிவலிங்கத்தை விட இந்த நாயை சிறந்தது போல என்று நினைத்து நாயை தொடர்ந்து சென்றாள். அந்த நாய் ஒரு வீட்டுத் திண்ணையில் படுத்திருந்த ஒரு மனிதனிடம் சென்று அவன் முகத்தை நக்கி அன்பு செலுத்தியது. அதை பார்த்த அந்த பெண் நாயை விட இந்த மனிதனே சிறந்தவன் என்று தீர்மானித்து அவனோடு வாழத் தொடங்கினாள். அவளை முன்பு ஆசைப்பட்ட இளைஞர்களில் ஒருவன் அந்த வழியாக போய்க் கொண்டிருக்கையில் அந்த பெண்ணையும் அந்த மனிதனையும் பார்த்து
யாருக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்ற விதியோ அப்படித்தான் நடக்கும் போல என்று தனக்குள் சொல்லிக் கொண்டே அமைதியாக சென்றான். என் இனிய தமிழ் சொந்தங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள்.